இங்க கேர்ள் ஃப்ரெண்ட காலேஜ்ல விடுறதுக்காக போறான். அப்ப அந்த பொண்ணு அங்க இருக்க பசங்க கிட்ட ஜாலியா பேசுறத பார்த்து கோவப்பட்டு அந்த பொண்ணு ஆறு அடிச்சு பக்கத்துல கூப்பிடுறான். அந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறா. ஆக்சுவலா அவன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு மேல சின்ன விஷயத்த கூட சந்தேகப்பட்டுட்டே இருப்பான். அப்படி இருக்க ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெயிட்டர் ஜூஸ் கொண்டு வரும்போது தெரியாம அந்த பொண்ணு மேல ஊத்திடுறான். அந்த வெயிட்டருமே சாரின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு துடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றான். அப்ப அதை பார்த்து அந்த பொண்ணோட லவருக்கு கோவம் வந்து அந்த வெயிட்டர் கூட சண்டைக்கு போக இந்த பொண்ணுமே அங்கிருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. இப்ப இவனுமே பின்னாடி போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு பாக்குறான். அந்த பொண்ணு உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறா. இப்படி இருக்க நியூ இயர் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு குடுக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்றான். அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட மாடியில பார்ட்டி பண்ணிட்டு இருக்கனால அவன் போன் எடுக்காம கட் பண்ணிடுறா. இப்போ இவனுமே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறான். அப்ப அந்த பொண்ணு போன் எடுக்காம அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போன் எடுத்து அசிங்கமா திட்டிட்டு போனை டக்குன்னு வச்சிடறா. இவனுமே கோவப்பட்டு அந்த பொண்ணுக்காக ஆசையா வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை தூக்கி போட்டுட்டு நேரா அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கே போறான். அந்த பொண்ணுமே டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. இவனுமே வேகமா உள்ள போய் அங்க இருக்க ஒரு துணி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அப்படியே அந்த பொண்ணோட பாடி அங்கிருந்து வெளியே எடுத்துட்டு வந்து நடுவால தொங்க விட்டுட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே இந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காக வரும்போது இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. இந்த படத்தோட லாஸ்ட்ல இந்த பொண்ணை கொன்னது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவனை ஒரு இடத்துல வச்சு அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க.